بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய பாடத்தலைப்பாக எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை புகழ்ந்து நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தலைப்பாக முதாபஅத்துல் இமாமி முஹிம்மத்துன் ஜித்தன், தொழுகையிலே இமாமை பின்துயருவது மிக முக்கிய கடமை என்பதை தெளிவுபடுத்துவதே இந்த பாடத்தின் நோக்கமாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அதிகமானவர்கள் இந்த விடயத்திலே அவர்கள் பொடுபோக்காக கவனீனமாக இருக்கின்றார்கள். இமாம் ஒரு திசையிலும் மாமூம்கள் இன்னொரு திசையிலும் இருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதாபாத்துல் இமாமி முஹிம்மத்துன் ஜித்தன், இமாமை பின்துயர்ந்து செல்வது முக்கியமானதொரு கடமை என்பதை பின்வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு யௌமன் ஜாலிசன், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உட்கார்ந்தவர்களாக தொழுகை நடாத்தினார்கள். ஒரு நாள் உட்கார்ந்தவர்களாக தொழுகை நடாத்தினார்கள். நபி தோழர்கள் நபிகளாருக்கு பின்னால் நின்றவர்களாக தொழுதார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சைக்கினியாக சுட்டி காட்டினார்கள். அனிஜிலிசு, உட்காருங்கள் என்று சொன்னார்கள். வஹும் காதிருல் கியாம், நிற்பதற்கு சக்தி பெற்றவர்களாக இருக்கையில் நீங்கள் உட்காருங்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். வமஅதாலிக உமிரு அன் யஜ்லிசு தஹ்கீக் முதாபாத்துல் இமாம், ஏன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏவினார்கள் என்று சொன்னால், இமாமை பின்பற்றுதலை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி உட்காரும்படி நபிகளார் அவர்களுக்கு ஏவினார்கள். இமாம் உட்கார்ந்து தொழுகின்ற பொழுது மாமூங்கள் உட்கார்ந்து தொழ வேண்டும் என்பதை முதாபாத்துல் இமாம், இமாமை பின்துயர்தலை உறுதிப்படுத்துவதற்காக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு ஏவினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மாமூம் இமாமோடு பின்பற்றுவதிலே பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. லஹு அர்பு ஹாலாத், 4 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. முதலாவது அஸ்ஸபுக், முந்தி செல்லுதல். இமாமை விட முந்தி செல்வது, இமாமுக்கு முன்னால் ஒரு விடயத்தை செய்வது. உதாரணமாக ஃபலவு கப்பர தக்பீரத்துல் இஹ்ராம் கப்ல இமாமிஹி, இமாம் தக்பீரத்துல் இஹ்ராம் கூறுவதற்கு முன்னால் மாமூம் தக்பீர் கூறினால் ஃபஸலாத்துஹு லா தன்அகிது வலா தஸ்ஹு, அவருடைய தொழுகை சிஹத்தாகாது, அவனுடைய தொழுகை நிறைவேறாது. இமாமுக்கு முன்னால் சஜிதா செய்தால், வேண்டுமென்று சஜிதா செய்தால் பத்தல சலா, தொழுகை பாத்திலாகிவிடும். இமாமுக்கு முன்னால் சுஜூதிலிருந்து எழுந்தால், வேணுமென்று எழுந்தால் பத்தல சலாத்துஹு, தொழுகை பாத்திலாகிவிடும். ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னமா ஜுஇலல் இமாம் லியுத்தம்ம பிஹி, இமாம் ஆக்கப்பட்டுள்ளதெல்லாம் பின்பற்ற ஏற்படுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டார்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். இன்னமா ஜுஇலல் இமாம், இமாம் ஏற்படுத்தப்பட்டதெல்லாம் லியுத்தம்ம பிஹி, அவரை பின்பற்றப்படுவதற்காக. ஃபைதா கப்பர ஃபகப்பிரு, அவர் தக்பீர் கூறினால் நீங்கள் தக்பீர் கூறுங்கள். ஃபைதா ரகஅ, ருக்கு செய்தால் ஃபர்கஉ, நீங்கள் ருக்கு செய்து கொள்ளுங்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமுக்கு முன்னால் தலை உயர்த்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தலையை கழுதையின் தலையாக ஆக்குவதை, அல்லது அவருடைய ரூபத்தை சூரத்தை கழுதையின் சூரத்தாக ஆக்குவதை பயந்து கொள்ள வேண்டாமா, அஞ்ச வேண்டாமா, பயப்பட வேண்டாமா என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல இரண்டாவது ஹாலத் அல் முவாஃபகத்து, இமாமோடு சேர்ந்து செல்லுதல். ரக்அத மா இமாமிக்க, இமாமோடு ருக்கு செய்தல், இமாமோடு சுஜூது செய்தல், இமாமோடு எழுந்து நிற்கிறது. இது சம்பந்தமாக இமாமோடே சேர்ந்து போவது வருவது, இன்னஹா மக்ரூஹத்துன், அது வெறுக்கப்பட்டதொரு செயல். இல்லா ஃபி தக்பீரத்துல் இஹ்ராம்,
முதல் தக்பீரை தவிர. முதல் தக்பீரை பொறுத்தவரையில் அது இமாமோடு சேர்ந்து தக்பீர் கட்டுவது ஹராம். வலா தன்னகிது பிஹி ஸலா, தொழுகை நிறைவேறாதென்று உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சில உலமாக்கள் ஹராம் ஹராம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், லா தர்கஉ ஹத்தா இர்கஅ, இமாம் ருக்கு செய்யும் வரை நீங்கள் ருக்கு செய்ய வேண்டாம் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது இதான் அந்த இரண்டு கருத்திலையும் மிக பொருத்தமான கருத்தாக அமைந்திருக்கிறது. வல்லாஹு அலம். மூணாவது கருத்து அத்தகல்லுஃப், பின் யதஅக்கர கஸீரன், இமாமை விட அதிகமாக பிந்துதல். இமாம் ரக்அல் இமாம் ருக்கு செய்கின்ற பொழுது அவர் வாகிஃபுன், நின்று கொண்டே இருப்பார். காமின சுஜூத், சுஜூதில் இருந்தால் மாமும் சுஜூதிலே இருந்து கொண்டிருப்பார். கதீரம் யஃஅலு ஹாதா பஅது நாஸ் ஃபில் மஸ்ஜித், அதிகமான மனிதர்கள் பள்ளி வாயிலே இவ்வாறு செய்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் எழுந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொண்டிருப்பார், மாமும் சுஜூதிலே துஆக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு இருப்பதை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாருடைய கட்டளைக்கு மாற்றமானது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏவினார்கள், இதா சஜித ஃபஸ்ஜுது, இமாம் சுஜூது செய்தால் நீங்களும் சுஜூது செய்யுங்கள், அவர் ருக்கு செய்தால் நீங்கள் ருக்கு செய்யுங்கள் என்று இமாமை பிந்து ஏறுவதை நபிகளார் எங்களுக்கு ஏவிருக்கிறார்கள். வலா அல்லா நதஅக்கர் அன்ஹு, அவரை விட்டு நாங்கள் பிந்தாதிருப்பதை நபிகளார் எங்களுக்கு ஏவிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாலாவது அல்லா நதஅக்கர் அன்ஹு வலா யஸ்பிகுஹு வலா யுவாஃபிகுஹு, இமாமை விட்டு பிந்தாதிருப்பது, அவரை முந்தாதிருப்பது, அவரோடு சரிசமனாக சேர்ந்து செல்லாதிருப்பது. பல் அன்றி யஅதி பிஷை பஅத இமாமிஹி முபாஷரத்தன், இமாமுடைய செயலுக்கு பின்னால் உடன் அதை செய்வதுதான் மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லாஹ் அக்பர் என்று கூறினால் கப்பரல் மஅமூம் பிதூனி தஅஹுரின், தாமதமன்றி இமாமும் தக்பீர் கூறுவார். இதான் இமாமை பின்பற்றுதலாக இருக்கும். அதே போல இமாம் ருக்குவுக்கு சென்று ருக்குடைய எல்லையை அடைந்து கொண்டால் இமாமும் மாமும் பிந்துவதன்றி ருக்கு செய்வார். இதான் முதாபி, பிந்துறுதலாக இருக்கும். இதே போலதான் சஜிதா செய்யும் போது இமாம் பூமியிலே சேர்ந்து விட்டால், சஜிதா செய்து விட்டால், சஜிதா செய்வதற்கு சேர்ந்து விட்டால் மாமும் தாமும் அன்றி அவரை துயர்ந்து சென்று ஹாதா முதாபி, இவரும் இதையும் பின்பற்றுதலாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இமாமை பின்பற்றுவது எங்கள் மீது கடமையாகும். இதான் நபி வழி என்பதை நாங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.